அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும். எனக்கு அடைய வேண்டியது ஒன்றுமே இல்லை. இலங்கையில வாழக்கூடிய முழு முஸ்லிம் சமூகத்தின்றையும் துவாவை அடைஞ்சாச்சுது. இந்த துவாவுக்குரியவனாக கடைசி வரைக்கும் வாழணும் என்றதுதான் என் தேவை. எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு லைஃப்ல, சேலஞ்சஸ் வந்துச்சு. வந்த நேரம் நான் இந்த இதுக்கு வெளியே வந்ததுக்கு பிறகு 2 பாத்தே தான் எனக்கு விளங்கிச்சு. அன்பார்ந்த தாய்மார்களே, 2 பாத்தே. நான் இந்த சமூக பணி செய்யறது என்று நினைச்சு கொண்டு அரசியல்ல போய் நான் என்ன அந்த பணியை செய்வதனூடாக மக்களையும் அரச சபையையும் இணைக்கிற பணியை செய்யறதா, அல்லது இந்த தௌவத்துடைய பணியை, அல்லாஹ்வை பத்தி பேசுற பணியை. அல்லாஹ் தான் உங்களை பாதுகாத்தான். 21க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகபட்சம் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த சோதனை முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. யா நப்சின்னு சொல்லி ஒரு கட்டத்தை கண்டம். எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், எந்த பாராளுமன்றத்தில் இருந்த அமைச்சரவர்களுக்கும் எந்த சக்தியும் இல்ல, அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் என்று அவங்களும் ஒப்புக்கொண்டு, அவங்களும் அதுக்கு சாட்சி சொன்ன மாதிரி எல்லாரும் வெளியே வந்து கேட்ட ஒரே ஒரு ஆயுதம் அல்லாஹ்விடத்துல கையேந்தினது மட்டும்தான். முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில என் மனைவி தெரிஞ்ச கஷ்டம் எப்படின்னா, கொலம்புல தான் குடும்பத்தோட குருநேகல வாழ்ந்து, அப்படியே இந்த இன்சிடென்ட்க்கு பிறகு தாண்ட தாயிட வீட்டுல வாழ இயலாது. புள்ளகள் 3 ஒவ்வொரு பக்கம் தன்னை புள்ளகளை பாதுகாக்கணும், தொழிலை பாதுகாக்கணும், மீடியாக்களால விரட்டுறாங்க, லோயஸ் மார் பிச்சு திங்க பாக்குறாங்க. இப்படியான ஒரு சூழல்ல கொலம்புல போய் இருக்கணும். புது எக்ஸ்போஷர், கொலம்புல ஊடி இல்ல, இருக்கிறதுக்கு அமைப்பொண்டு இல்ல, யாரும் பயப்படுறாங்க. டாக்டர் ஷாஃபிண்டா முஸ்லிம் சமூகமே ஒரு பயங்கரமான தோட்டத்துல பார்த்த அந்த காலகட்டம். ஊடு கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்ல. 7 மாடி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிற அபார்ட்மெண்ட்ல 7வது மாடியில போய் ஊட்ட திறந்து காட்டிட்டு, நீங்க யாரு எங்க கேட்ட டாக்டர் ஷாஃபி குர்ன வைஃப் நான் என்றா அந்த அப்படி நான் உங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லி இருக்கின்றேன். முஸ்லிம் சமூகத்தில் இருந்தவங்க நாங்க வெறுமனே குர்ஆன்ல சொல்லக்கூடிய கதைகளையும், குர்ஆன்ல சொல்லக்கூடிய நபிமார்களுடைய வரலாறுகளையும் கேட்டிருக்கோம். இலங்கையில வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் 2019ஆம் ஆண்டுல ஒரு இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்புல போட்ட மாதிரி இந்த சமூகமும் இந்த நெருப்புக்குள்ள நாங்க வாழ்ந்த நாட்களை நாங்க மறக்க இயலாது. அந்த நாட்கள் எங்களுக்கும் இந்த ஒரே ஒரு சாதகம் அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் என்பதை நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். இன்னைக்கு நான் எங்கட சமூகத்துல காணக்கூடிய ஒரு குறையாக காண்ற விஷயம்தான், எங்களை பொதுவாக எனக்கு கடந்த கால அரசியல் நகர்வு நடந்த நேரத்துல சில கட்சிகள் ஊடாக என்ன வந்து இதுல கேளுங்க அதுல கேளுங்கன்னு சொல்லி வந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, நான் அரசியல் பேச வரல. நான் எந்த கட்சியிலையும் என்னை அடையாளப்படுத்திக் கொண்டால் நான் இந்த கட்சிக்காரன் என்றே எனக்கு துவா செஞ்ச மத்த கட்சிக்காரன் எனக்கு பதுவா செய்வான். எனக்கும் அந்த அரசியலுக்கும் இப்போதைக்கு சரி வர மாட்டாது. எங்களுக்கு வந்த கழுத்து வரைக்கும் வந்த பிரச்சனையில இருந்து எங்களை வெளியே கொண்டு வரதுக்கு, எங்களுடைய பிரச்சனையில இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தது அல்லாஹ்வுடைய உதவி. இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் ஒரு நாளும் சாக்கு போக்கு சொல்ல இயலாது. நாங்க எங்களுடைய கண் முன்னால் அல்லாஹ்வுடைய உதவியை காட்டினான். அக்பர் சஃபர் சொன்ன மாதிரி எங்களுடைய சமூகத்தை தீயில போட்டு இப்ராஹிம் நபியை தூக்கி போட்ட மாதிரி போட்டு ஆட்சி கதிரையில உட்கார்ந்தவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய குதிரத்தின் ஊடாக உங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே ஆட்சி கதிரையில இருந்து தூக்கி வீசினது மட்டுமில்ல, உலகத்திலேயே ஒரு தனி நபரை ஜனாதிபதியாக இருந்தவரை எந்த நாடும் பொறுப்பு ஏற்க இயலாது என்று சொல்லி இந்த உலகத்துல அந்த அளவு கேவலத்தை அல்லாஹ் உங்களுக்கு முன்னால உண்டாக்கி காட்டினானா இல்லையா? உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஊரு தான் இந்த ஊரு. யார் என்ன சொன்னாலும் இலங்கையில முஸ்லிம்களுடைய நிலைமையில ஏதாவது ஒரு முடிவு வரணும் என்றால் அதில் அதிகம் பங்களிப்பு செய்யக்கூடிய உணர்வுபூர்வமான மக்கள் வாழக்கூடிய ஊர் தான் இந்த கிழக்குல இருக்கக்கூடிய இந்த மக்கள். இந்த மக்கள் என்னை பாதுகாத்தாங்க, என்னை கூட்டி கொண்டு போய் ஒவ்வொரு பள்ளிகள்ல எனக்கு நன்றி சொல்றதுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. எனக்கு ஒவ்வொரு ஊர்கள்ல போற நேரங்கள்ல அன்பு சகோதரர் பஷீர் சொன்ன மாதிரி என்னை வந்து சந்திச்சு சலாம் சொல்லி பேசினாங்க. இதெல்லாம் அளவு கடந்த அன்பை நான் இந்த கிழக்குல வாழக்கூடிய மக்கள்ல கண்ட நேரம், சில நேரம் நான் கிழக்குல புறக்க இருந்த ஒருத்தனோ தெரியாது, இந்த மக்கள் அன்புக்கு பாத்திரமானவனாக இவ்வளவு பாத்திரமாக இருக்கிறேன் என்று யோசிச்சிருக்கிறேன். நான் இந்த ஊருக்கு ஆரம்பத்துல வந்த நாள்ல எனக்கு தெரியும் 1992ஆம் ஆண்டு நான் A-level ஸ்டார்ட் பண்ண வந்த நேரத்துல எங்கட சொந்தக்காராக்கள் இங்க வந்திருக்கிறாங்க, மரீனா உட்பட அவங்களோட குடும்பத்தவங்க, அவங்க என்ன அரவணைச்சு கொண்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் அந்த அன்பு பாராட்டுறாங்க. அன்பானவர்களே, பழைய விஷயங்களை சொல்லி நான் ஒன்று முசுப்பேத்து வரல. என்ற உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த மாதிரியான ஒரு கூட்டம் தேவையா, இப்படி சந்திக்கணுமா என்ற ஒரு கேள்வி வந்த நேரத்துல நான் அன்பானவர்களை உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்தது ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு நோக்கத்தின் பேர்ல படைச்சிருக்கிறான். இந்த நோக்கத்தை நாங்க எங்களுடைய மறுமையுடைய வெற்றியை இலக்காக ஆக்கி கொண்டோம் என்றா வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும்
அல்லாட பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்வதனூடாக மட்டும்தான் அல்லாட பொருத்தத்துக்குள்ளவர்களாக அல்லாட வெற்றி அடைஞ்சவர்களாக எங்களுக்கு ஆகலும். ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூமின்களுடைய விஷயத்துல சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான், மூமின்களுடைய விஷயங்கள் எப்பவுமே அற்புதமாக இருக்கும். அந்த அற்புதம் எப்படின்னா, மூமின்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அது கட்டாயமாக நல்ல விஷயமாகவே அமையும். அந்த நல்ல விஷயமா அல்லது கெட்ட விஷயமா அல்லது வெற்றியா தோல்வியா என்று தீர்மானிக்கிறது எங்கட அந்த விஷயத்தை நாங்க அப்சர்வ் பண்ற மாதிரி அல்லது பாக்குற மாதிரியை பொறுத்து தான் இருக்குது. இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா என்ற சொன்ன வசனத்தின் ரியலைசேஷன் லைஃப்ல நான் கண்டேன். அதுல வார விஷயத்தை விளங்கப்படுத்துற நேரத்துல நான் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உலமா சொல்லித்தாராங்க. இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா என்ற வசனத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு கஷ்டத்தை தொடர்ந்து பல்வேறு விதமான பலர் பால்ல சொல்றான் நலவுகள் உங்களுக்கு ஆக்குவான் என்று. இந்த ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் சிறையில வாழ்ந்தது இன்னைக்கு இலங்கை முழுக்க போரிடங்கள்ல மக்கள் உள்ளத்தால பேசுறாங்க, அன்பு பாராட்டுறாங்க, சொந்தக்காரன் என்று சொல்றாங்க, உறவு கொண்டாடுறாங்க. இது ஒரு மனுஷன் லைஃப்ல கிடைச்ச ஆகப்பெரிய சக்சஸ் என்று நான் நம்புறேன். ஒரு மனுஷன் லைஃப்ல சம்பாத்தியம் எது பொருளாதார ரீதியாக கல்வியில மேன்மை அடையலும், ஆனா அதெல்லாம் தாண்டி மக்கள்ல உள்ளத்தில் அன்புக்குரியவனாக வாழுவது என்றது சரியான கஷ்டம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 2019ஆம் ஆண்டு இலங்கையில முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சியின் உச்சகட்டத்துல ஏதோ ஒரு முனையில இலங்கையில முஸ்லிம்கள வாழ்வ கேள்விக்குறியாக ஆக்கி இவர்களுடைய பிரஜா உரிமை இல்லாமலாக்கி இந்த சிறுபான்மையை அழிச்சு போடணும் என்ற ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சியை கொண்டு வந்தாங்க. அந்த சூழ்ச்சியின் உச்சகட்டத்துல வந்துதான் டாக்டர் ஷாஃபின்னு சொன்ன ஒரு படம். நான் டாக்டர் ஷாஃபியாக பேச வரல, உங்கள் ஒருத்தனாக பேசுறேன். இந்த சித்தரிக்கப்பட்ட இந்த படத்துல யாரு பொய் சொல்றாங்களோ, யாரு முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுறாங்களோ, யாரு முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ, இவங்க எல்லாம் வீரர்களாக பார்க்கப்பட்ட நாட்கள். அந்த நாட்கள் எனக்கு எதிராக போராடப்பட்ட, எனக்கு எதிராக பேசப்பட்ட வீடியோக்களை இந்த நாள்ல பாக்குற நேரத்துல மேலெல்லாம் புல்லரிக்குது. இந்த அளவு பொய் சொல்ல இயலுமா, இந்த அளவு உண்மையொண்ட பொய்யாக்க இயலுமா மீடியாக்குண்டு பெரிய ஒரு சோதனையான காலமாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இலங்கையில குறிப்பாக வடமேல் மாகாணத்துல வாழ்ந்த முஸ்லிம்கள் குருநாகலையில அங்க இருந்த போலீஸ் பெரிய அதிகாரிகள் உச்சகட்ட அதாவது வரம்பு மீறிய அந்த அநியாயங்கள்ல நாளைக்கு யார் அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன செய்வாங்கன்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்துல தான் நம்மட அரெஸ்ட் நடக்குது. எந்த விதமான குத்தமும் செஞ்சில்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் அதிகாரியோட லைஃப்ல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோட சம்மந்தப்படாம வாழ்ந்த எங்களுக்கு இந்த போலீஸுக்கு கொண்டு போய் கைகள் ரெண்டுலையும் விலங்க போட்டு கொண்டு போய் கிட்டத்தட்ட 60-70 நாட்களுக்கு மேல சிறையில வச்சுட்டு இருந்து குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி குட்டிகளை அழிக்கோணும் மே தம்பியாகே பவுல விநாசக்கராண்டோனே அந்த அளவு இனவாதத்தின் அந்த உச்சகட்ட இனவாதத்தை திணிச்சு என குடும்பத்தை அழிக்கோணும் என்று ஒரு கட்டம் வருகிறது. அதைத்தான் அன்பர் சஃபார் வாசிச்ச நேரத்துல நான் சொன்னேன், என்னுடைய அன்பு மகன் அவர் கலம்பு ஜாகிரா முஸ்லிம் ஸ்கூல்ல போயிருந்த நேரத்துல அந்த ஸ்கூல்ல அப்சர்வ் பண்ணின நேரம், கலம்பு ஜாகிரா உள்வாங்கின நேரம், அந்த கட்டத்துல உங்களோட தகப்பனாருடைய பேரை மற்றவங்களுக்கு நீங்க சொல்ல வேணாம் என்ற ஒரு நிலப்பாட்டோட தான் என் மகன் உள்வாங்கி இருந்தாங்க. நான் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல மகன் ஸ்கூலுக்கு போய் வந்துதான் என்னட்டு அழுது சொல்றான், அழுகுறான். என்ன மகன் கேட்டா சொல்றாரு, இல்ல வாப்பா எனக்கு இன்னைக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க உங்களோட வாப்பாட பேர் என்னன்னு. அந்த நேரத்துல என்ன வாப்பாட பேரை எனக்கு சொல்லலாம், அழுக வந்துட்டு வாப்பாட பேரை சொல்ல இயலாது. அந்த அளவு ஒரு தீவிரவாதியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு நபர் தான் டாக்டர் ஷாஃபி நிசின். அந்த நபர் அந்த தகப்பனுடைய பேர், அந்த தகப்பன் எல்லாருக்கும் உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஏண்ட வாப்பா எனக்கு ஒரு ஹீரோ. அதே மாதிரி உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஏண்ட வாப்பாட பேர் அப்படியான ஒரு அச்சுறுத்தலான முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில ஏண்ட மனைவி பட்டு தெரிஞ்ச கஷ்டம் எப்படின்னா, கலம்புல தான் குடும்பத்தோட குருநேகல வாழ்ந்து அப்படியே இந்த இன்சிடென்ட்க்கு பிறகு தாண்ட தாயிட வீட்டுல வாழ இயலாது. புள்ளகள் மூண்டும் ஒவ்வொரு பக்கம் தன்னை புள்ளகளை பாதுகாக்கணும், தொழிலை பாதுகாக்கணும், மீடியாக்களால விரட்டுறாங்க, லோயஸ் மார் பிச்சு திங்க பாக்குறாங்க. இப்படியான ஒரு சூழல்ல கலம்புல போய் இருக்கணும். புது எக்ஸ்போஷர், கலம்புல ஊடி இல்ல, இருக்கிறதுக்கு அமைப்பொண்டு இல்ல, யாரும் பயப்படுறாங்க. டாக்டர் ஷாஃபிண்டா முஸ்லிம் சமூகமே ஒரு பயங்கரமான தோட்டத்துல பார்த்த அந்த காலகட்டம். வீடு கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்ல, 7 மாடி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிற அபார்ட்மெண்ட்ல
7வது மாடியில போய் ஊட்ட திறந்து காட்டிட்டு நீங்க யாரு எங்க கேட்ட டாக்டர் ஷாஃபி குர்ன வைஃப் நான் என்றா அந்த அப்படி நான் உங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லி இருக்கின்றேன். முஸ்லிம் சமூகத்தில் இருந்தவங்க நான் மன கசப்போட செல்லல, அந்த அளவு ஒரு அச்சமான ஒரு நெருக்கடியான ஒரு நிலைய என்ன குடும்பத்துக்கு உருவாக்கி இருந்தாங்க. அதனாலதான் என் மனைவி அவ அந்த அவட கதையில சொல்லியிருக்கிறா, கேட்கறது பேசுறது எல்லாமே சிம்பிள், அத ஃபேஸ் பண்ணி சேலஞ்ச அத வெளியே வர்றது சரியான கஷ்டம். இல்ல நோம்பு 18 அரெஸ்ட் பண்றாங்க, மே மாசம் 24ஆம் தேதி, ஜூலை 25 என்ன ரிலீஸ் பண்றாங்க. அந்த புத்தகத்துல சொல்லி இருக்கிற எனக்கும் தெரியா என்ன கிழமையில ஒரு நாள் வந்து சந்திக்க வைப்பாங்க, only 15 to 20 minutes தருவாங்க. அந்த நேரத்துல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன பத்தி வெளியில பேசக்கூடிய விமர்சனங்கள், நீங்க இங்க சொத்து வாங்கியிருக்கிறீங்களாமே, நீங்க இந்த புள்ளைய வித்தீங்களாமே, நீங்க இந்த இடத்துல இவருக்கு அநியாயம் செஞ்சீங்களாமே என்று பேப்பர்ல போறதுகளுக்கு பதில் சொல்றதுக்கு அவட்ட கேட்கறதுக்கு எழுதிட்டு வருவா. அதை வாசிச்சு முடிஞ்சு பதில் சொல்றதுக்கு இடையில அவருக்கு போக வேண்டி வந்துடும். அதை வாசி அதான் அந்த காலகட்டத்தில் அவ என்ன செஞ்சுட்டு இருந்தா என்பது எனக்கு தெரியாது. அன்பர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் சொன்னது போல பெரிய ஒரு போராட்டத்துல எனக்கு வெளியே வந்ததுக்கு போறதான் அவ சொன்னா, உங்களை ரிலீஸ் பண்ணும் வரைக்கும் நான் 2 months நோவு பிடிச்சேன் என்று. அப்படியான ஒரு போராட்டம் இது சும்மா இது எங்கட ஃபேமிலி ஃபேஸ் பண்ணின போராட்டம் இல்ல, நாங்க எல்லாரும் போராடினோம். ஒவ்வொரு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஊடுகள் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கண்ட பிரச்சனையாக இதை ஒப்சர்வ் பண்ணாங்க. என்ன கேகல்ல பிரிசன்ல வச்சிருக்கிற நேரத்துல ஜமியத்துல் உலமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான உலமா ஒருத்தர் வந்து என்னோட பேசின நேரம் சொல்றாரு, டாக்டர் ஷாஃபி நீங்க ஒரு தனி மனுஷனாக நினைச்சு கொள்ளாதீங்க, இந்த இலங்கையில வாழக்கூடிய 21 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம் சமூகம் உங்களுக்காக வேண்டி வாழ்றாங்க, உங்களுக்காண்டி துவா செய்யறாங்க, உங்களுக்காக வேண்டி நோவு பிடிக்கிறாங்க என்று சொல்லி சொன்னார். அன்பார்ந்த தாய்மார்களே, இது நீங்களும் நானும் எங்கட கெட்டித்தனத்துல எங்களுடைய நாலேஜ்ல அல்லது எங்களுடைய கண்டெக்ஸ்ட்ல எங்களுடைய அதிகாரத்துல வென்ற ஒரு கதை இல்ல. இது அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய ஆளுமைய, அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை வெளியே கொண்டு வந்த கதை தான் இந்த கதை, வேற ஒன்றுமே இல்லை. நானும் நீங்களும் தலைகீழாக நின்று முயற்சி செஞ்சாலும் முழு அரசாங்கமும் ஒரு பெரும்பான்மை சமூகமும் இந்த முஸ்லிம் சமூகத்தை அடிச்சு ஒடுக்க ஒணுமென்று ஒரு வெறித்தனத்தோட செயல்பட்ட காலத்துல 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஒரு சிறுபான்மை எங்களை சார்ந்திருந்த சமூகம் பட்ட அநீதிகளையும் அவங்க அடைஞ்ச அழிவுகளையும் நாங்க கண்கூடாக கண்ட சமூகம் என்ற வகையில இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருந்தது. அதையும் தாண்டி இஸ்லாமியர்களுடைய உரிமையை, வாக்குரிமையை, பிரஜா உரிமையும் இல்லாமக்குது அளவுக்கு அதிகாரத்தை அடையணும் என்று இந்த அநியாயத்தை எங்க சமூகத்துக்கு மேல திணிச்சாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நாங்க சொன்னது மாதிரி 3 குகைவாசிகளுடைய வாலிபர்கள் அந்த குகையில் அகப்பட்ட நேரத்துல அவங்களுக்கு வெளியே வாரத்துக்கு எந்த விதமான ஒரு சக்தியோ பலமோ இல்லாத நேரம் அல்லாஹ்வுடைய குதிரத்தை மட்டும் நம்பி அல்லா இடத்துல கான்ட்ராக்ட் பேசினாங்க. யா அல்லாஹ் நான் செஞ்ச ஒரு நலவு உனக்கு முன் வைக்கிறேன், நீ என்ன இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துறியா அல்லான்னு சொல்லி அவங்க செஞ்ச நலவுகளை முன் வச்சு 3 பேரும் டீல பேசி ஒவ்வொரு நலவுகளை சொல்லி அவங்க அல்லா இடத்துல மன்றாடுறாங்க. அல்லாஹ் உதவியை கொண்டு அவங்க வெளியே வந்தாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க வெறுமனே குர்ஆன்ல சொல்லக்கூடிய கதைகளையும் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நபிமார்களுடைய வரலாறுகளையும் கேட்டிருக்கோம். இலங்கையில வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் 2019ஆம் ஆண்டுல ஒரு இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்புல போட்ட மாதிரி இந்த சமூகமும் இந்த நெருப்புக்குள்ள நாங்க வாழ்ந்த நாட்களை நாங்க மறக்க இயலாது. அந்த நாட்கள் எங்களுக்கும் இந்த ஒரே ஒரு சாதகம் அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் என்பதை நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். இன்னைக்கு நான் எங்கட சமூகத்துல காணக்கூடிய ஒரு குறையாக காண்ற விஷயம்தான், எங்களை பொதுவாக எனக்கு கடந்த கால அரசியல் நகர்வு நடந்த நேரத்துல சில கட்சிகள் ஊடாக என்ன வந்து இதுல கேளுங்க அதுல கேளுங்கன்னு சொல்லி வந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, நான் அரசியல் பேச வரல. நான் எந்த கட்சியிலையும் என்னை அடையாளப்படுத்திக் கொண்டால் நான் இந்த கட்சிக்காரன் என்றே எனக்கு துவா செஞ்ச மத்த கட்சிக்காரன் எனக்கு பதுவா செய்வான். எனக்கும் அந்த அரசியலுக்கும் இப்போதைக்கு சரி வர மாட்டாது, என்ன விட்டுடுங்க இருக்கேன். இப்ப சில நாட்களாக என்ன ஜமாத்துல் இஸ்லாம் இயக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், அன்பு சகோதரர்கள் என்ன கூப்பிட்டு இருக்காங்க. 8ஆம் தேதி அவங்களோட இஜ்திமா ஒரு நிகழ்வுக்காக வேண்டி அந்த இஜ்திமால நான் வாரேன்னு சொல்லி சொன்னேன் தான். அதை அவர்களுடைய அமைப்புல போட்டோக்களை போட்டதுக்கு பிறகு அதுலேயும் சில சகோதரர்கள் ஃபேஸ்புக்ல விமர்சனம் செய்யறதுக்காக வேண்டி, எனக்கு தெரியும் 100 வீதமான மக்களை நலவுகளை பாதுகாத்துக் கொள்றது சரியான கஷ்டம். எங்களுடைய முபாரக் மதனி சொன்ன மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கட்டத்துல சோதிச்சது தாண்டி இப்ப சோதிக்கிறது
அந்த மக்களுடைய நல்லெண்ணம் அல்லது இவன் ஒரு நல்ல மனுஷன் என்ற அந்த கிரீடத்தை என் தலையில வச்சுட்டு இருக்கேன். நான் அடிக்கடி ரஸ்மி சார் சொல்வேன், சார் இந்த கிரீடம் என்ற தலைக்கு பாரம் சார், எனக்கு இதை பாதுகாக்கிறது தான் கஷ்டம். எந்த இடத்துல இது சருகுமோன்ற ஒரு பயம் எனக்கு. அண்மையில கூட நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட வேறு வேலைக்கு போயிருந்த நேரம் பெக் டு ஸ்கூல்னு சொல்லி எனக்கு கம்பல்சரியன்ஸோட போனா அங்கனைக்கு போய் ஒரு பாட்டு படிச்சு கொள்ளலாது. நாங்க சின்ன வயசுல ஸ்கூல் போன காலங்களில் ஒரு பாட்டு படிச்சு எங்களோட லைஃப் என்ஜாய் பண்ணினோம் தானே, அதையும் படிச்சு கொள்ளலாது. இதையும் வீடியோ பிடிச்சு போட்டானுங்கன்னு சொன்னா எனக்குள்ள இந்த கிரீடத்தை பாதுகாத்துக் கொள்றது பெரிய ஒரு சோதனையா இருக்கு. அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும். எனக்கு அடைய வேண்டியது ஒன்றுமே இல்லை. இலங்கையில வாழக்கூடிய முழு முஸ்லிம் சமூகத்தின்றையும் துவாவை அடைஞ்சாச்சுது. இந்த துவாவுக்குரியவனாக கடைசி வரைக்கும் வாழணும் என்றதுதான் என் தேவை. எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு லைஃப்ல, சேலஞ்சஸ் வந்துச்சு. வந்த நேரம் நான் இந்த இதுக்கு வெளியே வந்ததுக்கு பிறகு 2 பாத்தே தான் எனக்கு விளங்கிச்சு. அன்பார்ந்த தாய்மார்களே, 2 பாத்தே. நான் இந்த சமூக பணி செய்யறது என்று நினைச்சு கொண்டு அரசியல்ல போய் நான் என்ன அந்த பணியை செய்வதனூடாக மக்களையும் அரச சபையையும் இணைக்கிற பணியை செய்யறதா, அல்லது இந்த தௌவத்துடைய பணியை, அல்லாஹ்வை பத்தி பேசுற பணிய. அல்லாஹ் தான் உங்களை பாதுகாத்தான். 21க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகபட்சம் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த சோதனை முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. யா நப்சின்னு சொல்லி ஒரு கட்டத்தை கண்டம். எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எந்த பாராளுமன்றத்தில் இருந்த அமைச்சரவர்களுக்கும் எந்த சக்தியும் இல்ல, அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் என்று அவங்களும் ஒப்புக்கொண்டு அவங்களும் அதுக்கு சாட்சி சொன்ன மாதிரி எல்லாரும் வெளியே வந்து கேட்ட ஒரே ஒரு ஆயுதம் அல்லாஹ்விடத்துல கையேந்திரது மட்டும்தான். நான் பேச வந்தது இந்த ப்ரோக்ராம் நோக்கமே அன்பார்ந்த தாய்மார்களே, இத வெளியில இருந்து வெளிநாடுகள் இருந்து கேட்கிறவங்களுக்கும் சொல்ற ஒரே ஒரு மெசேஜ் என்னண்டா, நீங்க உங்களோட வாழ்க்கையில சோதனை வருதுண்டா, நீங்க அதை உங்களோட சோதனையை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த இலங்கையில வாழக்கூடிய மக்கள் அத்தாட்சியாக இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மட்டுமே தான் வரலும். நான் படிச்ச படிப்பு, ஏண்ட பணம் அல்லது ஏண்ட அதிகாரம் எனக்கு உதவி செஞ்சதுண்டா, அத்தனையும் சூனியம் அல்லாஹ்வுடைய உதவிக்கு முன்னால. ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே, உறவுகளே, உறவினர்களே, நான் இந்த இடத்துக்கு வந்ததுன்ற நோக்கம் அல்லாஹ்வை பத்தி சொல்றதுதான், வேற ஒன்றுமே இல்ல. இங்க இருந்து பேசக்கூடிய மெசேஜ், நாங்க எங்களுக்கு வந்த கழுத்து வரைக்கும் வந்த பிரச்சனையில இருந்து எங்களை வெளியே கொண்டு வரதுக்கு, எங்களுடைய பிரச்சனையில இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தது அல்லாஹ்வுடைய உதவி. இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் ஒரு நாளும் சாக்கு போக்கு சொல்ல இயலாது. நாங்க எங்களுடைய கண் முன்னால் அல்லாஹ்வுடைய உதவியை காட்டினான். அக்பர் சஃபர் சொன்ன மாதிரி எங்களுடைய சமூகத்தை தீயில போட்டு இப்ராஹிம் நபியை தூக்கி போட்ட மாதிரி போட்டு ஆட்சி கதிரையில உட்கார்ந்தவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய குதிரத்தின் ஊடாக உங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே ஆட்சி கதிரையில இருந்து தூக்கி வீசினது மட்டுமில்ல, உலகத்திலேயே ஒரு தனி நபரை ஜனாதிபதியாக இருந்தவரை எந்த நாடும் பொறுப்பு ஏற்க இயலாது என்று சொல்லி இந்த உலகத்துல அந்த அளவு கேவலத்தை அல்லாஹ் உங்களுக்கு முன்னால உண்டாக்கி காட்டினானா இல்லையா? இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்குள்ள பிளவுகள் வேணாம். நான் ஜமாத்துல் இஸ்லாம் காரணம் இல்ல, நான் யுஎன்பி காரணம் இல்ல, நான் பிஏ காரணம் இல்ல, எந்த காங்கிரஸ் காரணம் இல்ல. நான் ஒரு முஸ்லிம். இன்றைக்கு கூட வார நேரத்துல இந்த ஒரு பாலமுனை இந்த ஊர்ல ஒரு மதரசா நடத்துறாங்க. அந்த மதரசால லேடிஸுக்கு செப்பரேட்லி பார்ட் டைம் இஃபுல் மதரசா வச்சு கிட்டத்தட்ட 60-70 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 6 வருஷமா நடத்துறாங்க. 5ஆம் ஆண்டுல பிள்ளைகளை உள்வாங்கி அந்த பார்ட் டைம் மதரசால 14க்கு மேற்பட்ட ஹாஃபிலாக்கள் வெளியா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓ லெவல் எக்ஸாம் செஞ்சு அந்த ஸ்கூல்ல வந்தாக பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்குது. அந்த ஹாஃபிலாக்கள் தான் சின்ன மெசேஜ் சொன்னாங்க. அவங்க தௌஹீத் ஜமாத்னு சொல்லியும் சொன்னாங்க. என்ன கூப்பிட்டாங்க. நான் என்ன ஒரு முஸ்லீமாக அடையாளப்படுத்த விரும்புறவனே தவிர எந்த இயக்கங்களோடையும் நான் சம்பந்தப்பட்டவன் இல்லை. ஆனால் எந்த இயக்கமாவது அல்லாஹ்வுடைய பொருத்தமான ஒரு விஷயத்தை செய்யும் என்றால் எனக்கு ஒரு கடமை இருக்குது. இலங்கையில வாழக்கூடிய முழு முஸ்லிம்களையும் பொது சொத்தான நான் அந்த முஸ்லிம் சமூகத்தின் நலவுக்காக வேண்டி என்ன யாரு எந்த விதமாக விமர்சித்தாலும் அல்லாஹ்வுடைய தௌவாவுக்காக வேண்டி நான் நல்ல விஷயங்களோட இந்த மக்களுடைய ஒரு அமானிதத்தை சுமந்தவனாக அல்லாஹ்வை பத்தி பேசுறதுக்கு, அல்லாஹ்வுடைய தொடர்பு, நான் பட்ட கஷ்டத்துல அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியா கண்ட சமூகம் என்பதனால இந்த மக்கள் அல்லாஹ்வோட கனெக்ட் பண்ணி அல்லாஹ்வோட அந்த கனெக்ஷன் ஊடாக எங்க பிரச்சனைகளுக்கு விடிவ கொண்டு வரதுக்குரிய ஸ்ட்ரென்த் சக்தியை கொடுக்கணும் என்றதுதான் ஏண்ட வருகையிடையும் ஏண்ட பேச்சுடைய நோக்கமே தவிர மாறாக ஒன்றுமே இல்லை. அன்பார்ந்த உறவுகளே, உங்களோட வீட்டுக்கு ஒரு மெசேஜ் கொண்டு போகணுமா, உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு மெசேஜ் கொண்டு போகணுமா? இலங்கையில நடந்த இந்த கதை வெறும் கதை மட்டுமில்ல, அல்லாஹ்வுடைய உதவிய நேரடியாக இந்த உம்மத் கண்ட கதை, இப்ராஹிம் நபி கண்ட கதை,
அதே மாதிரி மூசாவுடைய கவுங்கள் கடலுக்கு முன்னால போய் நின்று எந்த வழியும் இல்ல, அல்லாட உதவியை தவிரன்னு சொல்லி அந்த உதவியை கண்ட கதை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, உறவுகளே, உறவினர்களே, உடன்பிறப்புகளே, உங்கள்ட்ட நான் மிச்சம் இதா கேட்கிறேன். நாங்க எல்லாரும் அல்லாஹ்வ மிச்சம் நெருங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உண்டாக்கணும். அல்லாட உதவிய அடையக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் ஈடேற்றம் அடைவதும், எங்களுக்குள்ளால பிளவுகள் வேணாம், எங்களுக்குள்ளால பேச்சுவார்த்தைகள்ல சிக்கல்கள் வேணாம். நீ அந்த இயக்கம் இந்த இயக்கம், நீ அந்த ஊரான் இந்த ஊரான், இதெல்லாம் விட்டு போட்டு நாங்க எல்லாரும் முஸ்லீம்கள் சின்ன கோர்வைக்கில வந்தமெண்டா நாங்க 30 வருஷம் போராடி பெற்றுக்கொள்ள இயலாத வெற்றிய அடைந்த இழப்புக்களை உயிரிழப்புக்களை தாண்டி நாங்க வெறும் 2.5 வருஷத்துக்குள்ளால சொற்ப உயிரிழப்புகளோடையும் அழிவுகளோடையும் அல்லாஹ் எங்களை வெளியே கொண்டு வந்திருக்கான். காரணம், நான் எனக்கு தெரியும் இந்த இடத்துல போனாலும் என்னை கையை பிடிச்சு கொண்டு கொஞ்சி அந்த மக்கள் பேசுற உணர்வுகளை நான் வாசிச்சிருக்கிறேன். தௌஹீத் ஜமாத்தாக இருக்கட்டும், தப்லீக் ஜமாத்தாக இருக்கட்டும், சூஃபி முஸ்லிமாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்ற வாசகம் தான், சார் உங்களோட விஷயத்துல நாங்க எங்கட ஊர்ல திக்ர் மஜ்லிஸ் செஞ்சோம், எங்கட ஊர்ல நாங்க நோம்பு பிடிச்சோம், எங்கட ஊர்ல அல்லாஹ்வை இப்படி நெருங்கினோம் என்று. அந்த பிரச்சனையிலிருந்து லேசான விக்ரின்னு மட்டும் நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க. நாங்க இந்த வந்திருக்க டாக்டர் ஷாஃபிட கதை இல்ல, ஒரு முஸ்லிம் சமூகத்தின் கதை. அன்பார்ந்தவர்களே, அதன் ஆழத்தை நான் உள்ளுக்கு இருந்து விளங்கினேன். இந்த சூழ்ச்சியின் டெப்த் எவ்வளவு பெருசு எனக்கு தெரியும். இன்றைக்கு இந்த சூழ்ச்சியிலிருந்து நாங்க வெளியே வந்திருக்கிறது அல்லாஹ்ட உதவியை கொண்டு மட்டும்தான். மிக நீண்ட நேரம் பேசி மறுபடிய தொழுகையை கலாவாக்கினா நான் பேசினதிலையும் அர்த்தம் இல்லாம போகும். உங்களோட எல்லா உறவுகளையும் இங்க வந்திருக்கக்கூடிய மிக நீண்ட லிஸ்ட் ஒன்று இருக்குது, பேரை வாசிச்ச பேத்தேண்டா எல்லாரும். இன்றைக்கு கூட நான் வார நேரத்துல எத்தனையோ நண்பர்கள், அன்பு அமீன் ஹாஜியார் எப்பயும் என்ன சொல்லுவாரு, நான் வந்த நேரத்தில் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, கட்டி பிடிச்சி அழுது கொண்டு சொன்னாரு, டாக்டர் அல்லாஹ் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறான், உங்களை பிரகாசமாக்கி வச்சிருக்கிறான் இந்த மக்களுக்கு. இது அல்லாஹ்ட செலக்ஷன். அல்லாஹ் என்ன தெரிவு செஞ்சான் தவிர என்ற ஒரு கெட்டித்தனமும் இல்ல தாய்மார்களே. நான் ஒரு பெரிய ஆளும் இல்ல, நான் இந்த கிரீடத்தை தலையில வச்சு கொண்டிருக்கிறது தான் எனக்குள்ள பெரிய ஒரு சோதனை. இந்த கிரீடத்தை மக்கள் என்ன நல்லவனா பாக்குது, நான் நல்லவனா வாழ்ந்து மௌத்தா போகணும், அது சிம்பிள் விஷயம் இல்ல. நான் பணிபுரிகிற ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் மாதிரி இருப்பாங்க, டாக்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. நான் சமூகத்தோட எல்லா இடங்களுக்கும் போற வாரவன். பல இடங்கள்ல ஒரு லேடி வந்து கையை கொடுத்தாலும் அந்த இடத்துல எங்களுக்கு சஞ்சலம், இப்படிடா நான் இதை ஓவர் கம் பண்ணுதண்டு. அப்படியான ஒரு கிரீடத்தை அல்லாஹ் எனக்கு தலையில தந்திருக்கிறான். இந்த கிரீடத்தை நான் உங்களை எல்லாருக்கும் தாரேன். நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வோட கனெக்ட் ஆகக்கூடிய உம்மத்தாக ஆகுங்க. 30 வருஷத்துக்கு மேல யுத்தம் செஞ்சு வெள்ளையில அதை வெற்றியா தந்த ரப்பு இன்னும் எங்களோட இருக்கிறான். இந்த ரப்போட உதவிய நீங்க அடைஞ்சு கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் உங்களோட அடுத்த ஜெனரேஷன் உங்களோட புள்ளகளையும் இருந்து உருவாகணும். அந்த புள்ளகளும் தீன் உள்ளவங்களாக மாறணும், அல்லாஹ்வோட தொடர்புபடணும். ஆகவே உங்களோட அந்திப்பட்ட நேரத்துல, சண்டே லீவு நேரத்துல ஒரு இன்விடேஷனுக்காக வேண்டி இங்க வந்து எங்களோட கலந்து கொண்டதுக்கு என்னையும் இந்த குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் மதிச்சு வந்த எல்லாருக்கும் இந்த அதாவது சென்டர் ஃபார் ஜஸ்டிஸ் நீதிக்கான மையம் இந்த ஒழுங்கமைப்பு செஞ்சிருந்தாலும் அதன் பின்னணியில எங்களுடைய அன்பு சகோதரர் ரஸ்மி இருந்தாரு, பிரமிட் நிறுவனத்தின் ரஸ்மி சகோதரர் இருந்தாரு. அது மட்டும் இல்லை, இந்த புத்தகம் ஒரு புத்தகமாக ஒரு வரலாற்றுல எதிர்வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியான இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சியில இருந்து வெளியே வரணும்டா நாங்க அதை ஸ்பிரிச்சுவலி ஆத்மீக ரீதியாக எப்படி கையாளணும் என்று ஒரு புத்தக வடிவத்துல நோயாளியாக இருந்தாலும் என்னை எத்தனையோ முறை வந்து சந்திச்சு கதைச்சி மெனக்கட்டு இந்த புத்தகத்துல எந்த உயிரோட்டத்தை என்ன குடும்பத்தின் உயிரோட்டத்தை சமூகத்தின் உயிரோட்டமாக எழுத்துருவுல அஷ்ரஃப் ஷிஹாபின் சகோதரர் தந்திருக்கிறாரு. அதற்கு உரமாக அண்டையில இருந்து நான் சொன்னேன், இதை விட்டு போட்டுருவோம் ஃபர்சான், இது சரி வர அவரை சந்திக்க எனக்கு நேரம் இல்லை. இல்ல நீங்க இதை எழுதியே ஆகணும் பிரதர், இது எனக்கு நான் அப்ப அவர் செலவழிக்கிற விஷயத்த சொன்னாரு. புத்தகத்தை வெளியிடுறதுக்கு 3 லட்சத்துக்கு மேல போகும். 3 லட்சம் இல்ல பிரதர், 10 லட்சம் போனாலும் நான் அதை செலவழிப்பேன். எனக்கு ஒரு மாதிரி அவர் அந்த பெரிய தொகையை செலவழிக்கிறது. நான் இல்ல நானும் ஷியாஸ் போடுதேன். இல்ல ஒரு துளி, இது நான் உங்களுக்காக வேண்டி செய்யல, இந்த சமூகத்தின் வரலாற்றுல நாளைய ஜெனரேஷனுக்காண்டி செய்யற விஷயம் அவரும் செஞ்சாரு. புகழ்கள் முகஸ்துதிக்காக ஒருத்தரும் என்னோட உறவு கொண்டாடல, எல்லாரும் அல்லாஹ்வுக்காண்டி உறவு கொண்டாடினாங்க. அந்த உறவுகள்ல நலவுதான் இந்த முஸ்லிம் சமூகம். நான் ஒன்று மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். அன்பார்ந்த உறவுகளே, இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்களே, நீங்க கட்டாயமாக நினைச்சு கொள்ள வானம், நாங்க ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டோம், இனி நாங்க நிம்மதியாக மவுத் வரைக்கும் வாழலும் என்று அப்படி வாழ்ந்தா எங்கட லைஃப் ஒரு சக்சஸ் ஆக அமைய மாட்டாது. டெஸ்ட் நிறைய வரும், இந்த மாதிரி சோதனைகள் ஒவ்வொரு ரூபத்துல வரும், கிரீஸ் மேன் மாதிரி வரும், ஒவ்வொரு ரூபத்துல வரும்.
ஆனா எல்லா நிலைமைகளையும் அல்லாட நெருக்கத்தை அல்லாட பொருத்தத்தை அடைஞ்சு கொள்வதன் ஊடாக அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வாரதுதான் எங்களுடைய உம்மத்தின் அழகாக ஆக்கி கொண்டோம் என்றா முழு உலகமும் ஒன்று சேர்ந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யலாண்டதுக்கு உதாரணம் இந்த கதை, இந்த சமூகத்தின் வெற்றி. ஆகவே டாக்டர் ஷாஃபியின் அநீதிக்கு எதிரான போராட்டம் இல்ல, இலங்கையில வாழ்ந்த இந்த முஸ்லிம் சமூகத்தின் அநீதிக்கு எதிரான போராட்டம். அதுண்ட ஒவ்வொரு எழுத்துக்களும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களும் உங்களால செதுக்கப்பட்டது தவிர டாக்டர் ஷாஃபியால செதுக்கப்பட்டது இல்ல. இதுல உங்க ஒவ்வொருத்தருடைய கண்ட்ரிபியூஷன் இருக்குது. நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்ட துவாக்கள், நீங்க ஒவ்வொருத்தரும் பேசின வார்த்தைகள் இதுல இருக்குது. ஆகவே இது ஏண்ட புத்தகம் அல்ல, இந்த சமூகத்தின் புத்தகம். இந்த சமூகம் பிரச்சனைகளின் போது வெளிவரக்கூடிய வழியை காட்டக்கூடிய ஒரு புத்தகம். ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே, இந்த வாய்ப்பை தந்து எனக்காக வேண்டி வந்தவங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்தில் இந்த முஸ்லிம் சமூகத்தின் ஒரு முஸ்லீமாக, இந்த கலப்படமும் இல்லாத ஒரு முஸ்லீமாக எல்லாரோடையும் இணைந்து அல்லாஹ்வை பத்தி பேசுறதுக்கு எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைச்சுமோ அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய மகிமைய, அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக கண்டவன் என்ற அத்தாட்சியை நான் கட்டாயமாக சொல்லுவேன் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.